Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see 11th Standard Accountancy Unit 1 Introduction to Accounting. In this chapter we are going to discuss the following topics: Introduction, Evolution of Accounting, Meaning, Objectives, Functions, Importance, all the informations relating to the accounting we are going to see in this video. Introduction to Accounting. Business entities and other organizations carry on activities which involve exchange of money or money's worth or economic resources. ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டைட்டி, ஒரு பிஸ்னஸோ ஒரு கம்பெனியோ அவங்க ப்ராஃபிட் ஏர்னிங் மோட்டிவோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் வி ஆர் பையிங், we are using money as a medium of exchange. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் ஒரு ப்ராடக்டை வாங்க போகிறோம். ஸோ மணி சர்வ்ஸ் as a medium for exchange. Information about the business and other organizations is required not only to the proprietors and managers of business and other organizations, but also to various other interested users such as government, investors, customers, employees and researchers. ஒரு பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ரொப்ரைட்டருக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. ஹூ இஸ் மேனேஜிங் த பிஸ்னஸ், அந்த கம்பெனியோட மேனேஜர், ஒர்க்கர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், தென் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அந்த கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த கம்பெனியை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. தென் accounting is the language of business. This is a very important point. லாங்குவேஜ்னா என்ன? மொழி. ஒருத்தரோட ஒப்பீனியனையும் ஐடியாஸையும் இன்னொருத்தருக்கு நம்ம கன்வே பண்ணுறதுக்கு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். பிஸ்னஸில் எது லாங்குவேஜாக இருக்குது? அக்கௌண்டிங். ஸோ ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம சொல்லணும். ஸோ அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். Accounting provides the basic theory, principles and methods to be followed to account for all the financial activities taking place in an organization. ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங்கில் சர்டன் பிரின்சிபிள்ஸ், மெத்தட்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. Accounting is the financial activities in a systematic way, helps in ascertaining the efficiency of performance of these activities. ஸோ ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்யூனிகேட்டட் டு த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணலாம். எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா எப்படி அக்கௌண்டிங் ஏன்ஷியன் பீரியட்லேருந்து இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். த ஸ்டூவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் இஸ் செட் டு பி த ரூட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸ்டூவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது தான் ரூட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூவர்ட்ஷிப்னா என்ன மீனிங்? த ஜாப் ஆஃப் சூப்பர்வைசிங் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் சம்திங். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கிறது, அதில் கேர் எடுத்துக்கிறது. ஸோ ஸ்டூவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங்கில் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இருக்கிறது தான். ஸோ ஸ்டூவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு அக்கௌண்டிங்கோட ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் வேர் ஃபவுண்ட் இன் த 12th century itself. ஸோ அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது 12th centuryலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. Then in 1494, Luca Pacioli, an Italian, developed double entry bookkeeping system to safeguard the interest of owners and investors. ஸோ 1494ல் லூக்கா பாசியோலி அப்படின்றவர் அக்கௌண்டிங்கில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணினார். ஓகே, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸில் பார்க்கலாம். Then, in the 20th century, the need for analysis of financial information for managerial decision making
caused emergence of management accounting as a separate branch of accounting. So 20th centuryல இந்த financial informationsக்குரிய need வந்து அப்பதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் இட் ஹாஸ் கிராஜுவலி டெவலப்ட் இன்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் இன் த 21st century. ஸோ 20th centuryல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு ஒரு பிரான்ச் கொண்டு வந்தாங்க. 21st centuryல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னு ஒன்று டெவலப் பண்ணாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஹேஸ் பிகம் இன்எவிட்டபிள் இன் தி மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்எவிட்டபிள் தான் என்னது, தவிர்க்க முடியாதது. ஸோ அக்கௌண்டிங் பிகேம் வெரி இம்பார்ட்டண்ட். Then meaning of accounting. Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial informations. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு நோட்டில் என்ட்ரு பண்ணுறது தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ரிசோர்ஸஸ் அவைலபிள், ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் அண்ட் த ரிசல்ட்ஸ் அச்சீவ்டு பை தேர் யூஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் நமக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது கம்பெனியில், அந்த ரிசோர்ஸஸை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அதிலிருந்து வர்ற ரிசல்ட் என்ன. ஸோ இது அக்கௌண்டிங் மூலமாக இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். Then definition of accounting. According to American Institute of Certified Public Accountants, accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money transactions and events which are in part at least of a financial character and interpreting the results thereof. Then according to American Accounting Association, the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decisions by the users of the information. ஸோ இந்த ரெண்டு டெஃபினிஷன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, அக்கௌண்டிங்னா என்ன சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் இஸ் அன் art. Art means specialized skill in one particular subject. ஆர்ட்னா என்ன, ஒரு கலை. ஸோ ஆர்ட்னா drawing மட்டும் கிடையாது. art of painting, art of drawing, art of dancing. So everything is an art. அப்போ அக்கௌண்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, we need specialized expert skill to maintain the accounting. So it requires the expertise and skill of accountants to design the accounting system and policies, to decide the accounting process in order to suit the requirements of an organization. So the transactions or events of a business must be recorded in monetary terms. So only financial informations are recorded in the accounting book. So accountsல வந்து monetary transactions எதில் வந்து மணி இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். Next, accounting process involves recording, classifying and summarizing of transactions and analysis and interpretation of the results. ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம், அதாவது ஒவ்வொரு செக்ஷனாக டிவைட் பண்ணுறோம், சம்மரைசிங் த டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனை சம்மரைஸ் பண்ணி நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். The results of such analysis must be communicated to the persons who are interested in such informations. அதுக்கப்புறம் ஃபைனலாக வர்ற பிஸ்னஸோட ரிசல்ட்ஸில் யாருக்கெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். தென் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாப்டரில் என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் புது டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், டிரான்சாக்ஷன், an activity which involves transfer of money or money's worth from one person to another person. Transactions அப்படின்னா என்ன, ஒரு ஆக்டிவிட்டி, transfer of money or money's worth. ஸோ ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கோ இதுவோ நம்ம மணி இல்லாமல் எந்த டிரான்சாக்ஷன்ஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. டிரான்சாக்ஷன்னா என்னது, இட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. ஒரு பர்சன்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் டிரான்சாக்ஷன். தென்
cash transaction. It is a transaction which involves immediate cash receipt or immediate cash payment. Cash transactions na enna meaning? உடனே நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்குறது. That is called cash transactions. Then credit transaction. It is a transaction in which cash is not received or paid immediately but will be received or paid later. So cash transactions na enna சொல்றாங்க? இமீடியட்டா cash payment நம்ம பண்ண போறதில்ல. அதாவது கடனுக்கு பொருள் வாங்குறது. அதுதான் credit transactions. ஸோ நம்ம வந்து கடனுக்கு பொருள் வாங்குறோம் அப்படின்னா we are not going to pay the cash immediately. நம்ம உடனே வந்து காசு கொடுக்க மாட்டோம். So that transaction is called as credit transactions. Then what is account? It is the basic unit for measurement in accounting. It is used for identifying a person or an item in accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. In ledger, an account is a summary of transactions under a head. So accounting அப்படிங்கிறது it is a measurement of a separate unit. So ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய அது என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை அக்கௌண்ட்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனி அக்கௌண்ட்டு, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் தனித்தனி அக்கௌண்ட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட் இஸ் ஹேவிங் செப்பரேட் ஹெட்டிங். ஸோ அதுக்கு பேர் தான் அக்கௌண்ட்டு. Then capital. It is the amount invested by the owner or proprietor in an organization. கேபிட்டல்னா என்ன? ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிற ஓனர் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் drawings. It is the amount of cash or value of goods, assets, etc. withdrawn from the business by the owner for the personal use of the owner. So see, this drawing is a very important word. Drawings அப்படினாலே உனக்கு ஞாபகம் வர்றது personal use அப்படின்ற வேர்டு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ drawings அப்படின்னா என்னது? ஓனர் அவருடைய பர்சனல் யூஸ்க்காக கம்பெனிலேருந்து வித்ட்ரான் பண்ணுற கேஷோ குட்ஸோ இதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அவரோட பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரான் பண்ணுறது தான் drawings. ஸோ drawings அப்படின்னா பர்சனல் யூஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வவுச்சர். எனி ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ வவுச்சர். ஸோ பிரிண்டட் ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷ் ரிசிப்ட், கேஷ் பில்லுன்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு குட்ஸ் வாங்கினாலும் அதுக்கு நம்ம பில்லு வாங்குவோம். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் வவுச்சர். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோமா, அதுக்கு நம்ம உடனே பில்லு வாங்க போகிறோம். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் அ வவுச்சர். Then invoice. Invoice is a statement prepared by a seller of goods to be sent to the buyer. It shows details of quantity, price, value, etc. of the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. So invoice அப்படிங்கிறது credit transactionsக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பில்லு. ஸோ இது வந்து செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுவார். நம்ம வவுச்சர் பார்த்தோம், அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இன்வாய்ஸ் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதில் அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் கம்ஸ் டு குட்ஸ். Goodsனா என்ன? It is a product or commodity. It includes articles, things or commodities in which a business is dealing with. For example, furniture will be the goods for those who deal in furniture. So goods, commodities அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் எந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறானோ அதுதான் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Purchases. So purchases means buying the goods with the intention of resale is called purchases. அதாவது நம்ம வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்ச்சேசஸ். ஓகேவா? இப்போ நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா we are consumer. நம்மளோட ஓன் யூஸ்க்கு வாங்குகிறோம், நம்ம போய் கன்சியூம் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி அதை ஃபினிஷ்டு குட்ஸாக சேல்ஸ் பண்ணுவான். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் இஸ் அ பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் ரீசேல் அப்படின்னா பர்ச்சேசஸ்னு மீனிங். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன? when goods bought or returned to the supplier. ஸோ வாங்கின குட்ஸை திருப்பி சப்ளையருக்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஏதாவது டேமேஜ் இருக்கலாம், இல்லை நம்ம சொன்ன மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு வராமல் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன்
outward. Then sales. What is sales? When goods meant for resale or sold is called sales. So salesum அப்படிதான், resale நம்ம பண்றதுக்கு sales பண்றோம்ல, that is called as a sales. Sales return. When goods are returned by the customer, it is called sales return. So ஒரு கஸ்டமர் மறுபடியும் வந்து கம்பெனிக்கே திருப்பி அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா it is called as a sales return or return in words. Then comes to stock. Unsold goods lying in a business on a particular date are known as stock. ஸ்டாக்னா என்ன? ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற குட்ஸ், அதாவது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்காம கம்பெனிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அன்சோல்டு குட்ஸ், அதுக்கு பேர் தான் ஸ்டாக். நெக்ஸ்ட், இன்கம். It is the amount receivable or realized from the sale of goods and earnings from interest, dividend, commission, etc. Income அப்படின்னாலே ரிசீவிங் ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு இன்கம் வருது, லாபம், வருமானம் எல்லாமே வந்து இன்கம் தான். ஸோ ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? இன்கம். ஸோ தட் இஸ் இன்கம், வருமானம். எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? செலவு. இட் இஸ் த அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஆர் செல் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ சேல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், அதுக்காக ஆகிற செலவு தான் எக்ஸ்பென்சஸ். தென் கம்ஸ் டு சால்வன்சி. Solvency is the capability of a person or an enterprise to pay the debts. Solvency அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். சால்வன்சினா என்னது? எபிலிட்டி டு ரீபே த டெப்ட்ஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவனுடைய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறானா, அதுதான் சால்வன்சி. ஸோ எபிலிட்டி டு ரீபே த டெப்ட்ஸ். அடுத்து இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், இன்கேப்பபிலிட்டி ஆஃப் த பர்சன் டு பே த டெப்ட்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் மேனால் அவனுடைய கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரும்போது he is called as an insolvent. ஸோ சால்வன்சின்னா கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறவங்க. இன்சால்வெண்ட் அப்படின்னா அவனோட கடனை அவனால் திருப்பி கொடுக்க முடியாதவன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸில் நம்ம புதுசாக யூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க மீனிங் சொல்லிட்டாங்க. தென் அசட். Any physical thing or owned that has a monetary value is called asset. Assetனா என்ன? சொத்து, ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு பேர் தான் அசட். Then liability. It refers to the financial obligation of the business. Liability na என்னது? Responsibility. The company is responsible to pay the debts. The company is responsible to repay the loan. So அவங்களோட responsibility, கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்கிறது தான் liability. Assetனா சொத்து, liabilityனா loan. Then debtor. A person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future or in due course of time. So who is receiving the benefit without giving money? Debtor அப்படின்றவன் யாரு? சிம்பிளாக கடன் வாங்குறவங்க. ஸோ உடனடியாக காசு கொடுக்காம ஏதாவது ஒரு பொருளை வாங்குறவங்க. ஸோ ரிசீவிங் benefit without giving money, he is called as a debtor. debtorனா கடன் வாங்குறவங்க. creditor. A person who is giving the benefit without receiving the money. so creditor அப்படின்னா யாரு? கடன் கொடுக்குறவங்க. ஸோ அவங்க கேஷ் எதுவுமே வாங்காமல் கடன் கொடுக்க போகிறாங்க, குட்ஸோ இல்லை மணியோ எதுவாக இருக்கணும். ஸோ டெப்டார் அப்படின்னா கடன் வாங்குறவங்க, கிரெடிட்டார் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க. Then depreciation. Depreciation means the gradual decrease in the value of fixed assets. ஸோ ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கும்போது அசையாத சொத்துக்கள் வாங்கும்போது அதை யூஸ் பண்ண அது டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். டெப்ரிசியேஷன்னா என்ன? தேய்மானம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சோஃபா, ஃபர்னிச்சர், டேபிள் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ். இது வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ்ன்னு எதை சொல்கிறோம்? லாங் டியூரேஷன் ஆஃப் லைஃப் இருக்கிறது தான் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ அப்போ அது வந்து நம்ம யூஸ் பண்ண டெப்ரிஷியேட் ஆகும். அப்போ டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசட் இஸ் கால்ட் அஸ் டெப்ரிசியேஷன். தென் பேட் டெப்ட்ஸ். டெப்ட்ஸ்னால் என்ன? கடன், லோன். பேட் டெப்ட்ஸ்னால் என்ன? த டெப்ட்ஸ் விச் இஸ் நாட் ரெக்கவரபிள் ஃப்ரம் த
டெப்டார்ஸ். ஸோ ஒரு டெப்டார்ஸ்னால் யார்? கடன் வாங்கினவன். அவன்கிட்ட இருந்து திருப்பி வாங்கவே முடியாத கடன், அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான், நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிட்டான்னா என்ன ஆகும்? that debts is called as bad debts. Now moving to that accounting cycle. So accounting cycle அப்படிங்கிறது accounting process. அதாவது நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸை புக்கில் என்ட்ரு பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு accounting cycleல கொடுத்துருக்குறாங்க. ஸோ it starts from transactions, journalizing, posting and balancing, preparation of trial balance, trading account, P&L account, that is profit and loss account, balance sheet, then again opening entry. So இதுதான் வந்து accounting process. So நம்ம இதை one by one பார்க்கலாம். First one, what are all the steps in accounting cycle? Identifying the transactions and journalizing. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? அக்கௌண்டிங் சைக்கிள்னாலும் அக்கௌண்டிங் ப்ராசஸ்னாலும் ஒன்று தான். ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஜேர்னலில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் இஸ் ஐடென்டிஃபைங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்னது? ஒரு பிஸ்னஸில் கேரி அவுட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. எய்தர் இட் மே பி அ பையிங் ஆர் செல்லிங் ஆர் அன் இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். Then all the money transactions are recorded in the books of original entry called journals. ஸோ எல்லா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம இந்த ஜேர்னலில் என்ட்ரு பண்ண போகிறோம். இந்த ஜேர்னலுக்கு இன்னொரு பேர் புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண போகிறது ஜேர்னல் தான். ஸோ ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஜேர்னல் இஸ் கால்டு ஜேர்னலைசிங். ஸோ அந்த ஜேர்னல் நோட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும், அதுக்கு பேர் என்ன? ஜேர்னலைசிங். Then entries are made in the journals on the basis of source documents in the chronological order. ஸோ இந்த ஜேர்னலில் எதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம்? டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃபு? சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை பேஸாக வச்சு தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் நோட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். இன் க்ரொனாலாஜிக்கல் ஆர்டர். க்ரொனாலாஜிக்கல் ஆர்டர்னால் என்ன மீனிங்கு? அதாவது டேட் வைஸு, டைம் வைஸு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் வேல அக்கௌண்ட்ஸில் என்ட்ரு பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஸோ அப்படின்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரிஸ் ஃப்ரம் த ஜேர்னல் டு த லெட்ஜர் இஸ் கால்டு போஸ்டிங். ஸோ ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் போஸ்டிங். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்கௌண்டிங் சைக்கிள் இஸ் லெட்ஜர். ஸோ ஜேர்னலுக்கு அப்புறம் நம்ம லெட்ஜர் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த லெட்ஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் ஈச் அக்கௌண்ட் ஆஃப்டர் கிளாஸிஃபைங் தம் அண்டர் காமன் ஹெட்ஸ். ஸோ லெட்ஜரில் எப்படி என்ட்ரிஸை போஸ்ட் பண்ண போகிறோம்? ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டு தனித்தனியாக க்ரியேட் பண்ண போகிறோம். கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், முருகன் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எல்லா பர்ச்சேசஸையும் பர்ச்சேசஸில் என்ட்ரு பண்ணணும், எல்லா சேல்ஸையும் சேல்ஸில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் தனித்தனி அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லெட்ஜர். ஸோ ஃபைண்டிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் ஆஃப் த டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் கால்டு பேலன்சிங். அப்போ பேலன்சிங்னா என்ன? லெட்ஜரில் உள்ள டெபிட் காலம் கிரெடிட் காலம் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை தான் பேலன்சிங்னு சொல்கிறோம். Then third step in accounting cycle, preparation of trial balance. ஜேர்னல்லேருந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் வரும். ஸோ த லிஸ்ட் ஆஃப் ledger balances, namely trial balances, prepared as the next step. On the basis of ledger balances, the financial statements are prepared. ஸோ லெட்ஜரில் வர்ற ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், நம்ம பேலன்சிங்னு பார்த்தோமா, டெபிட் கிரெடிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஸோ அந்த பேலன்ஸஸை பேஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் தேர்ட் ஸ்டெப். Next, fourth step in accounting cycle, preparation of trading account. So next step is the preparation of trading account for a particular accounting period. அதாவது for 1 year எல்லா பிஸ்னஸ் கன்சர்னும் ஒரு 1 இயருக்கு அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஆல் த டைரக்ட் ரெவன்யூஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில்
all the direct revenues na enna incomes. So direct income and expenses in the trading account la enter பண்ண போறாங்க. So அந்த trading account balance பண்ணி வர்ற amount க்கு பேரு gross profit or gross loss. Fifth step in accounting cycle, preparation of profit and loss account. Trading account க்கு அப்புறம் நம்ம prepare பண்ண போறது profit and loss account. So இங்க all the indirect revenues and indirect expenses are entered along with the gross profit or gross loss transferred to P&L account. So in the profit and loss account la நம்ம indirect incomes and expenses enter பண்ண போறோம். Trading account la direct incomes and expenses னு பார்த்தோம். So profit and loss account la indirect incomes and expenses enter பண்ண போறோம். அதே மாதிரி trading account ல வந்த balance அந்த gross profit ஓ இல்ல gross loss ஓ அத நம்ம P&L account க்கு transfer பண்ண போறோம். The balance in the profit and loss account is the net profit or net loss. So profit and loss account la வர்ற balance க்கு பேர் என்ன net profit or net loss. Okay, இதாவது ஒன்னு வரும் net profit இல்லாட்டி net loss. Trading account la வர்றதுக்கு பேரு gross profit or gross loss. Sixth step in accounting cycle, preparation of balance sheet. So a statement showing the balances of assets and liabilities, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. So balance sheet na என்னது assets and liabilities enter பண்றது தான் balance sheet. So assets na நம்ம அந்த accounting terminologiesல பார்த்தோம், properties of the company. Liabilities na என்னது கம்பெனியோட responsibility. So அவங்களோட repaying capacity. So எவ்வளோ வந்து அவங்க வந்து responsible, இன்னொருத்தருக்கு debts வந்து எவ்வளோ வந்து அவங்க கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் liability. So assets and liabilities அப்படிங்கிறத நம்ம இந்த financial statementல enter பண்ண போறோம். It is prepared on a particular date, normally on the last day of the accounting period. So ஒவ்வொரு வருஷமும் அந்த accounting period ஓடல எண்டில் prepare பண்ணுறது தான் balance sheet. Then objectives of accounting. To keep a systematic record of financial transactions and even systematic record, அதாவது ஒரு ப்ரொசீஜரையோ ஒரு பிரின்சிபலையோ ஃபாலோ பண்ணி financial transactions enter பண்ணணும். To ascertain the profit or loss of the business enterprise. So accounting ஓட main aims என்ன, ஒரு கம்பெனியோட profit loss அவங்க ascertain பண்ணுறது, அதாவது calculate பண்ணுறது. Then to ascertain the financial position or status of the enterprise, ஒரு கம்பெனியோட financial positionையும் தெரிஞ்சுக்கிறது இந்த accounts மூலமாக தான். Then to provide information to various stakeholders for their requirements. So stakeholdersனா யாரு, அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, the users, investors, shareholders, customers, employees, so many persons we have seen. So அந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் இவங்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது. Then to protect the properties of an enterprise. So கம்பெனியோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. To ascertain the solvency and liquidity position of an enterprise. Solvencyனா பார்த்தோம், ability to repay the debts. ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Then functions of accounting. So first function, measurement. Accounting works as a tool for measuring the performance of the business enterprises. It also shows the financial position of the business enterprises. So measurement அப்படின்னா என்னது, ஒரு கம்பெனியை பற்றின ஃபுல் டீட்டெயில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது. ஸோ இது மூலமாக அக்கௌண்டிங் மூலமாக ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பொசிஷனை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தென் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங்னா என்ன மீனிங், ஃப்யூச்சரில் வர்றதுக்கு நம்ம இப்போவே பிளான் பண்ணுறது, தட் இஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் பி forecasted. ஸோ ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பிஸ்னஸோட ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஈஸியாக இது மூலமாக அக்கௌண்டிங்கை பேஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். Comparison. Accounting helps to compare the actual performance with the planned performance. It is also possible to compare with the accounting policies. Through comparison, effective measures can be taken to enhance the efficiency of various operations. Comparison na enna? ஸோ
ஒரு 2 டிரான்சாக்ஷன்ஸையோ ஒரு 2 பர்டிகுலர் ஐடியாஸையோ நம்ம ஏதாவது ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. ஸோ ஒப்பிட்டு பார்க்குறது. நம்மளோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு கம்பெனி அப்படின்னாலே எப்பயுமே ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். இப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும், இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அப்போ பிளான்டு பெர்ஃபார்மன்ஸை ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணபடி அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. ஸோ அது கம்பேரிசனுக்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ கம்பேரிசன் பண்ணுறது மூலமாக நம்ம எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Decision making. Accounting provides relevant information to the management for planning, evaluation of performance and control. This will help them to take various decisions concerning cost, price, sales, level of activity, etc. So decision making na enadhu, முடிவுகள் எடுக்கிறது. ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். Then control. As accounting works as a tool of control, the strengths and weaknesses are identified to provide feedback on various measures adopted. It serves as a tool for evaluating compliance of business policies and programs. So accounting அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அக்கௌண்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மூலமாக நம்ம ஒரு ஃபீட்பேக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. Then assistance to government. Government needs full information on the financial aspects of the business, so for various purposes such as taxation, grant of subsidy. Accounting provides relevant information about the business to exercise government control on business enterprises. Assistance to government. ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் பீப்புளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பிஸ்னஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னு இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்.